இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க பையனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துடுறோம். என் தங்கச்சியை மட்டும் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லுவீங்க. இந்த பாரு பாப்பா, உன் தங்கச்சி பணத்துக்காக என் பையன் கூட பழகி அவ இஷ்டப்பட்டதெல்லாம் வாங்கி அனுபவிச்சிருக்கான். இப்ப பணம் தர முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார், தர முடியாதுன்னு சொல்லலையே. அப்போ 3 லட்சத்துக்கு கொண்டு வந்திருக்கியா? குடு சார், கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன் சார். நாங்க மிடில் கிளாஸ். உடனே அவ்வளவு பெரிய பணத்துக்கு நாங்க எங்க சார் போவோம்? உங்களால அவ்வளவு பணத்தை ரெடி பண்ண முடியாதுன்னு தெரியுது இல்ல? அப்ப யாருகிட்ட பழகணும், எவ்வளவு வாங்கணும்னு ஒரு கணக்கு வேணும் இல்லம்மா? அதை தாண்டி வாங்கி செலவு பண்ணிட்டு இப்ப ஐயோ அம்மான்னு அடிச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? நான் கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன். எப்படியாவது திருப்பி கொடுத்துருவேன் சார். நான் மாச சம்பளத்துக்கு ஒரு கம்பெனில வேலை பாக்குறேன். கம்பெனில இருந்து வாங்கி மாசம் மாசம் உங்களுக்கு கொடுத்துறேன் சார். அதெல்லாம் செட் ஆகாது பாப்பா. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம். 3 லட்சத்தை மொத்தமா கொண்டு வந்து செட்டில் பண்ணிடு. அப்படி முடியலன்னா உன் தங்கச்சிய என் பையனை கட்டி வை. என்ன சார் பேசுறீங்க? அக்கா, நம்ம போயிரலாம் அக்கா. வா. என்ன பாப்பா, என் பையனுக்கு என்ன குறை? இந்த ஏரியாவிலேயே பெரிய குடும்பம். என் குடும்பத்துக்கு மருமலா வர்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். சார் சார், வேண்டாம் சார், என்ன வெட்டுங்க. தேனு, நீ பயப்படாத. உனக்கு உன் தங்கச்சி வேணும்னா ஈவினிங்குள்ள பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு கூட்டிட்டு போ. இல்லையா என் பிள்ளை கட்டி கொடுத்துரு. அவ்வளவுதான். இதுல எந்த மாற்றமும் இல்லம்மா. குழந்தை மாதிரி அழாம சீக்கிரம் கிளம்புங்க. உனக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்குமா? கிளம்புங்க. சரிங்க சார். ஏய், ஒரு நிமிஷம். என்னம்மா நீ உன் தங்கச்ச கூட்டிட்டு போயிட்டீன்னா பணத்துக்கு யாருமா பொறுப்பு? பணத்தை நான் கொடுத்துடுறேன் சார். கொடுக்காம அப்படியே ஓடி போயிட்டா? சார், என்ன நம்புங்க. எப்படியாச்சும் திரும்ப கொடுத்துருவேன். பண விஷயத்துல நான் பெத்த பிள்ளை கூட நம்புறது இல்லம்மா. நீ ஒண்ணு பண்ணு, உன் தங்கச்சிய இங்கே விட்டுட்டு போ. வந்து பணத்தை கொடுத்துட்டு மீட்டுட்டு போ. என்ன சார் இப்படி பேசுறீங்க? அநியாயமா இருக்கு சார். பணத்துக்காக எப்படி என் தங்கச்சியை விட்டுட்டு போக முடியும்? பணத்துக்காக ஏதோ ஒரு பொருளை அடமானம் வைக்கிறது இல்லையாமா? பைக்கை அடமானம் வச்சு பணம் வாங்கினா பைக்கை தூக்குவோம். நகையை அடமானம் வச்சு பணம் வாங்கினா நகை எடுத்துக்குவோம். உன் தங்கச்சி 3 லட்சம் பணம் வாங்கி செலவு பண்ணிருக்கா. அப்போ அவதான பொருள். நான் சரியான டைமுக்கு பணத்தோட வந்துருவேன். நீ தைரியமா இருந்த ஒண்ணும் ஆகாது. தேனு, இங்க பாரு.